புனித யோசேப்பு கன்னிமரியாவின் கணவர் என்கிற பெருவிழாவை கொண்டாட அழைக்கப்படுகிறது. இந்த விழாவை கொண்டாடுவதற்காக காலையிலே குழுவியிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையுமே புனித யோசேப்புடைய பரிந்துரையை அழைப்போம். எவ்வாறு இந்த யோசேப்பு திருக்குடும்பத்தை நீதியான முறையில் நேர்மையான முறையில் வழிநடத்தினாரோ அதே போன்று நம்முடைய குடும்பங்களிடம் புனித யோசேப்புடைய திருக்குடும்பத்தை போல வாழ திருக்குடும்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இல்லங்களாக குடும்பங்களாக மாற வர வேண்டி இருப்பதை கொண்டாடுவோம். அதோடு இன்று புதிய மரியாதை இரண்டாம் பிரசித்தியத்தில் துவங்கியிருக்கின்ற திருமணமான இளையோர்கள் இந்த குழுவை இறைவன் ஆசிரியக்க வேண்டிய திருப்பலியை கொண்டாடுவோம். திருப்பலியானது பின்வரும் கட்டங்களாக ஒப்புக்கொள்ளப்படுகிறது. திரு அருள் சுசை மாதா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவனை செய்த அனைத்து நன்றியாகும். மகன், மருமகள், மகள், மருமகன்கள், பேரன், பேத்திகள், உடல் சுத்தத்தாகவும் குடும்ப ஆசீர்வாதத்தாகவும் தூய ஆவியார் வழிநடத்த ஒப்புக்கொள்ளப்படுகிறது. திரு சகாயம் வாழ்வர்களின் குடும்பத்திற்கு இறைவனை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். இது பிறந்த காலம் எவ்வி இவே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் மகன் சகாய ஜெரோபின் ஞானத்திலும் இறைவக்தியிலும் சிறந்த விளங்களும் திருப்பலியை கொடுத்திருக்கிறார். தூய மழைகளிலே கருதியான வெள்ளத்தோடு பகவர் நம் குற்ற மக்களை எல்லாம் எண்ணி எல்லா இறைவனும் இறைவன் நம்மை இறக்க நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Amen.
Thank you.
இரண்டாம் வாசகத்தின் முன்னுரை. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால் கடவுள் உண்மையானார் என்று கௌரவியாக பேசுகிறார். அதே போல ஆழமான நம்பிக்கையை யோசிக்கும் கொண்டிருந்தார். நாமும் நம்பிக்கையின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இந்த வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இடமில்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 மற்றும் 18 மற்றும் 22 வாசிகள். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொல்லாமல் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினர்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்தவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. வசனங்கள் 16, 18, 23 மற்றும் 26. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாதை நிகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலகி இடத்திட வேண்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்.
ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியானவர். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிட்டேன். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணிக்குமாறு தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். புனித யோசேப்புடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இடத்திலே புனித யோசேப்புடைய குணநலன்களை நாமும் நமதாக்கிக் கொள்ள இன்றைய வாசகம் நமக்கு அழைக்கப்படுகிறது. இந்த விழா நமக்கு அழைக்கப்படுகிறது. விவிலியத்தின்படி பார்க்கும் பொழுது புனித யோசேப்பு நேர்மையான நீதியுள்ளவராக இருந்தார் என்று விவிலியம் நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த நேர்மைத்தனம், இந்த நீதி, இது எப்படிப்பட்ட நீதி அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா செய்தியிலே அழகான ஒரு வசனம் இருக்கு. உங்களது நீதி பரிசேயர் சதுசேயர் இவர்களது நீதியை விட சற்றே உயர்ந்ததாக இருக்கட்டும் என்று ஒரு வசனம் இருக்கிறது. பாருங்களே, சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாருமே சட்டதிட்டங்களை அவர்கள் அக்குவேறு வாழ்க்கையாக ஒன்று விடாமல் எல்லாவற்றையுமே அவர்கள் கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். இருப்பினும் மனிதாபிமானம் அவர்களிடம் சற்றும் இல்லாமல் இருந்தது. சட்டத்திட்டங்களை அப்படியே கடைபிடித்தார்களே அன்றி அந்த சட்டத்திற்கு பின்னால் ஒளிந்திருந்த மறைமுறைகளை அவர்கள் விளக்கி மக்களுக்கு சொல்ல தவறினார்கள். அதன்படி ஆழ அவர்கள் தவறினார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இவ்வாறு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சார். மத்தேயு செய்தியில படிக்கப்பட்டிருக்கும் செய்தி 6ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால்தான் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், நீங்கள் இவ்வாறு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இப்படியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை விளக்கி சொல்வார். அதனால்தான் சொல்வார், உங்களுடைய செயல்பாடுகள் அந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்லி தருவதை நீங்கள் கடைபிடிங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம். அப்படி என்றால் இந்த நீதி எப்படிப்பட்ட நீதி? புனித யோசேப்பு தன்னுடைய வாழ்விலே வாழ்க்கை அந்த நீதியான நேர்மையான வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்று பார்த்தீங்கன்னா, இன்றைய நற்செய்தி வசனத்திலே தன்னுடைய மனைவி கருவுற்று இருப்பது தெரிய வந்துமே அவரை விலக்கிவிட, அவருக்கு துன்பம் எதுவும் வராமல் அவரை காப்பாற்ற வேண்டுமாக அவரை விலக்கிவிட அவர் திட்டமிடுகிறார். பாருங்களே, இதுதான் உண்மையான சட்டத்திட்டம். என்ன? ஒரு பெண்ணானவள் திருமணமாக உட்கார்ந்தால் அவரை கல்லறையில் கொள்ள வேண்டும். இதுதான் யூதர்களுடைய சட்டம். பரிசேயர்கள் சதுசேயர்களாக இருந்திருந்தால் அவர்கள் அந்த சட்டத்தை அப்படியே கடைபிடித்திருப்பார்கள். ஆனால் யோசேப்பு அவ்வாறு செய்யவில்லை. இதில் தான் அவருடைய நீதி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சதுசேயர் பரிசேயருடைய நீதியை விட உங்களது நீதி சற்றே உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே கடைபிடித்த ஒருவராக புனித யோசேப்பு இருக்கிறார். நாம இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய விஷயத்தையுமே ஊதி பெரிதாக்கக்கூடிய இந்த சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்திலே புனித யோசேப்பு நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படி பிறர் வேறு களங்கம் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு புனித யோசேப்பு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலத்திலேயே புனித யோசேப்பு இவ்வாறு இயேசுவுடைய பிறப்புக்கு முன்பாகவே ஒரு புனித வாழ்வை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருக்க முடியும்? விவிலியத்தை இயேசு பிறந்ததற்கு முன்பாகவே தன்னுடைய வாழ்வாக இயேசு அந்த நீதி தகுந்தால் இயேசு சொல்வதற்கு முன்பாகவே யோசேப்பு வாழ்ந்திருக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட ஒரு புனித வாழ்வை வாழ்ந்திருப்பார்? இன்று அவரை நாம் கொண்டாடுகிறோம் என்றால் இந்த பண்புகளை அவர் பெற்றிருப்பதனால்தான், இறை வார்த்தையை அவர் முன்பாகவே வாழ்வாக மாற்றி இருப்பதனால்தான் இன்று அவரை ஒரு புனிதராக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
சிரமித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண மனிதர், ஒரு தச்ச வேலை செய்யும் ஒரு மனிதர் இன்று போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார், அவரை நம்ம கொண்டாடுகிறோம். பாருங்களே, இவர் நமக்கு ஒரு முன்மாதிரி, ஒரு மனிதனாக வாழ்ந்தவர். இறைவனுடைய படிப்பினைகளை இறைவன் சொல்லுவதற்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு முன்பாகவே அவருடைய வாழ்வை வாழ்ந்து காட்டியவர். அவருடைய உணர்வுகளை நாம் இன்றைய நாளிலே வாழ அழைக்கப்படுகிறோம். பாருங்களே, ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தை, உங்களுடைய நீதி சதுசேயர் பரிசுத்த நீதியுடைய சற்றே உயர்ந்ததாக இருக்கின்றது. பாருங்களே, இது நம்முடைய வாழ்வை நீங்கள் நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு இறை வார்த்தை. ஒரு சிறிய விஷயத்தை உதாரணமாக்கி பிறர் பேருக்கு கலக்கம் வருவிக்காமல், பிறரை நம்மை போல அது நமக்கு நடந்தால் நாம் அதை எப்படி மூடி வைப்போமோ அதே போல பிறருக்கு நிகழ்வுகளும் பிறருடைய குடும்பங்களையுமே காப்பாற்ற, அதிலிருந்து விடுவிக்க நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களே, இந்த குணநலன்களை நம்முடைய வாழ்விலே, இந்த யோசேப்புடைய குணநலன்களையும் நாமும் பெற்று யோசேப்பை போல புனிதமாக வாழ வேண்டிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எழுதிட்டு நம்முடைய தேவைகளை காலத்திலே மன்றாடுவதாக இறைவனுடைய பாவத்திலே சமர்ப்பிப்போம். வழிகாட்டும் இறைவா, என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், உதவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் புனித யோசேப்பை போல தாட்சியும் நேர்மையும் தனது வாழ்வு நெறியாக கொண்டு உமது பணியில் ஆர்வமிக்க உழைப்பாளர்களாகிற வரமர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே, உலக நாடுகளிலே நிலவும் தினக்குரல் நீங்கி அனைத்து தலைவரும் நாட்டின் இறையமையும் மனித மாண்பையும் மதித்து உலக அரசாக உழைத்திடவும் இயற்கை சீற்றங்களில் மக்களை பாதுகாத்திடவும் வேண்டும் என்று புனித யோசேப்பு வழியாக உண்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்வுக்காக விசுவாசத்தின் தந்தையே, உனது அரசு உறுதியாக இருக்கும் என்று தாவீதுக்கு வாக்களித்தவரே, புனித யோசேப்பை போல நாங்களும் மௌனத்தில் உம்மை தேடவும், கடின உழைப்பில் உம்மை கண்டுணரவும், பிறர் மீது நல்லெண்ணம் கொண்ட நேர்மையாளர்களாக வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆளுநரை மூச்சை வாழ்வின் இக்கட்டான சூழல்களில் சரியான மீட்புக்கு புனித யோசேப்பை போல நாங்களும் குழப்பமான நேரங்களில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன் திருவுளத்தை கண்டறியவும் சவால்களை கடந்து வெற்றி பெறவும் அருள்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக குடும்பங்களை பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்கள் நாசரித்து திருக்குடும்பத்தை போல அன்பிலும் புரிந்துணர்விலும் வளரவும், கணவன் மனைவி ஒருவரையொருவர் நிபந்தனையின்றி ஏற்கவும், எங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் வரம் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனை நோக்கி மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்களால் நல்லாகிய கிறிஸ்து வழியாக நம்முடைய பாவத்தை சமர்ப்பிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, Amen.
சொன்னார்கள். ஆண்டவரே, கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகன் புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்கள் உமது வீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானவரே, ஏற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவனா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பு பெருவிழா தத்துவங்களுடைய சாட்சி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நீக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவும் கணவரால் தந்தருளி தூய ஆவியினாலே தம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றுகிறது. நம்பிக்கையும் உண்மையும் உள்ள பணியாளர் அவரை கொடுப்பதற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே ஒரு வாழ்வை வாழ்வதற்கு வழிகின்றன. தலைமையாம் ஓர்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் திருமுன்னெடுக்கின்றன. வானங்களும் மற்றும் ஆற்றுகளும் செராபிகளும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை வாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் வாழ்த்தலாம். ஆண்டவரே, இறையாகவே தூயவர், தூய்மையாய் இருக்கிறோம் போற்றி. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்களால் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமாக. ஒரு பாடுபடுவதும் கனிந்து அவரை கைவிட்டபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் நோக்கத்தையும் எங்களுக்கு கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியை புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆகவே உலகெங்கும் பரவி இருக்கும் மருத்து அவையை நினைவு கொள்கிறார். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் மறைவாக திருமணம் போன்ற எல்லா திருத்தலையும் எங்களோடு மருத்து அவை கண்கள் நிறைவுறுகிறது. மேலும் உயிர் தழுவுடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்தை ஒருத்து மதத்தின் ஏற்றலும் எங்களையும் ஏற்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான மரியா அவருடைய கணவரான யோசித்து துணிவித்திருக்கிறார்கள். இவ்வுலகில் உணர்ந்தவராகிய புனித அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் கொண்டு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவுள்ள உம்மை கொண்டாடுகிறோம். மீட்பரின் கட்டளையால் நம்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் சொல்லுவோம். ஆண்டவரே, நீங்கள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் உண்மையே கைப்படுத்தருள உண்மை கொண்டாடுகின்றோம். மத இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பதற்காகவும் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை மாறாமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்துக்கு ஏற்பாதற்கு அமைதியை ஒற்றுமையை வழிபடுகிறார்கள். என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனின் அமைதியை ஒருவர் பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறைவனின் செம்மறை. இதோ உலகின் பாவங்களை போக்க வல்லவனே, இந்த செம்மறையின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒருவரை பேர் பெற்றோர். அவரே நான் தகுதியற்றேன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியது இரண்டாம் வார்த்தை. Beautiful.
புதிதாக இணைந்திருக்கிறார் மரியாதை சீரிய அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களை மாதங்கள் கழித்து நம்ம இந்த குழுவினர் நம்முடைய வாக்குறுதிகளை பயணிக்கலாம் வீடுகளாம் அப்புறமாக இவர்கள் வாக்குறுதிகளை
நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி 2 எடுத்து ஆ நீங்கள் கொடுப்பீங்க.